திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ராமன் எப்படிப்பட்டவன், அவன் குணங்கள் என்ன, ராமனின் குணங்களை கேட்பவர்களுக்கு நற்கதி கிடைக்குமா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நாள் தேவலோக மகரிஷி நாரதர் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்தார். வால்மீகி தன் சிஷியர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருந்தார். மகரிஷி நாரதரின் வருகையை கண்டு மரியாதையுடன் எழுந்து அவரை வரவேற்றார். மகரிஷி நாரதரை வணங்கி அவருக்கு தகுந்த ஆசனத்தை அளித்து ரிஷிகள் நாரதரின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு உகந்த வெகுமதிகளை அளித்தனர். ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்த பிறகு வால்மீகி நாரதரை சில கேள்விகள் கேட்டார். சத்தியத்தை தவிர யாதொன்றும் அறியாத நாரதரே, தயவு செய்து என் கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். தற்பொழுது இந்த பூ உலகில் சிறந்த மானிடர்களில் சிரேஷ்டமான புருஷர் யார்? மிகச்சிறந்த கல்வி அறிவும் அதிபலசாலியாகவும் உள்ளவர் யார்? மேன்மையான உடலழகை பெற்றவர் யார்? பெருந்தன்மை உடையவரும் விசுவாசம் உள்ளவரும் சத்திய சந்தரும் மற்றும் சாதுரியமானவராகவும் உள்ளவர் யார்? மற்ற ஜீவராசிகளின் நலனை எப்போதும் பார்ப்பவனாகவும் குறைவற்ற குணங்களை பெற்றிருக்கக்கூடியவனாகவும் உள்ளவன் யார்? சினத்திற்கும் பகைமைக்கும் ஆளாகாதவராக இருந்த போதிலும் தேவர்களுக்கும் பீதி போட்டக்கூடிய வீரராகவும் இருப்பவர் யார்? மூவுலகத்தையும் காக்கவல்ல பெரும் சக்தியினை பெற்றவராக இருப்பவர் யார்? மகாலட்சுமியின் கடாட்சத்தை பூர்ணமாக பெற்றிருப்பவர் யார்? எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக தனக்குள்ளே தேக்கி வைத்திருப்பவர் யார் என்று கேட்டார். முனிவரே, இத்தனை கேள்விகளுக்கும் இசவாகு குலத்தில் பிறந்த அரசர் தசரதனின் புதல்வரான ராமர்தான் இந்த நற்குணங்களுக்கு இருப்பிடமானவர். ராமருடைய உடலமைப்பு அழகானது. நீண்ட கைகள் அவர் முழங்கால் வரை நீண்டுள்ளது. பரந்த மார்பும் திடமான தோள்களும் உடையவர். சங்கில் காணப்படும் 3 கோடுகளை போன்ற கண்டத்தை உடையவர். கருத்த சுருண்ட கேசங்களை கொண்டவர். விசாலமான கண்களும் பளபளக்கும் பச்சை மரகதத்தின் நிறமும் கொண்டவர் அவர். ஆழமான அறிவை கொண்டவர் அவர். தன்னடக்கமுடையவர். கம்பீரமான சொல்வன்மை படைத்தவர். ராமர் வேத வித்து, படைக்கலம் பெற்றவர். தன்னை சரணம் அடைந்தவரை காக்கும் கருணை கடல். சமநோக்கு உடையவர். எல்லோராலும் போற்றப்படுபவர். தாங்கும் திறனில் இமயம் போன்றவர். வீரத்தில் பகவான் மகாவிஷ்ணுவை போன்றவர். ராமர் பகவான் விஷ்ணுவின் அம்சமானவர். உலகத்தை தாங்கி நிற்பவர். இந்த ராமர் தான் தற்பொழுது உலகத்தை ஆளுகின்றார். ராமர் தன் தந்தை தசரத மகாராஜாவின் செல்ல பிள்ளை. தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்கிற எல்லா தரப்பினராலும் நேசிக்கப்பட்டவர். கொடூரமான ராவணனை கொல்வதற்கு சாட்சாத் மகாவிஷ்ணுவே ராமராக அவதாரம் எடுத்தார். சாட்சாத் பகவானாக இருப்பதால் ராமரிடம் எல்லா நற்குணங்களும் குடிகொண்டிருந்தன. ராமரின் உடல் அழகினை மக்கள் தன் கண்களால் பருகி மகிழ்ந்தனர். ராமர் அச்சமற்ற ஒரு வீர சத்திரியனாக இருந்தார். அதே சமயம் தன்னடக்கம், மனநிறைவு போன்ற குணங்களும், பகைமையின்றி தன் சொல்லினாலும் செயலினாலும் மென்மையாக நடந்து கொள்ளும் குணங்களை பெற்றிருந்தார். மற்றவர்களின் கண்டனத்தை குற்றமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். கருணை சிறியதாக இருந்தாலும் பெரும் மகிழ்ச்சியை அடைவார். பணிவுடன் நடந்து கொள்வார். மன்னிக்கும் குணம் நிறைந்திருந்தது. உயர்ந்த ஞானிகளும் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களும் தான் அவருடைய சங்கம். அதிதிகளை வரவேற்பதில் முதன்மையானவர். சத்தியத்தை பின்பற்றினார். பிராமணரை மதித்தார். அவன் தன் பிரஜைகளை விரும்பினார். பதிலாக அவர்களும் அவரை நேசித்தார்கள். ராமர் மத கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அனுசரித்து நடந்து கொண்டார். எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்து கொண்டார். யவன துடிப்புடன் சுறுசுறுப்பாக இருப்பார். அதே சமயத்தில் அவரிடம் ஒரு அனுபவமுள்ள நீதிபதியின் திடமான குணங்கள் குடிகொண்டிருந்தன. தவறு செய்பவர்களின் விஷயத்தில் கவனமாக செயல்படுவார். பாராட்டுக்குரியவர்களுக்கு தக்க சன்மானத்தை அளிப்பார். குதிரை ஏட்டத்திலும் வில்வித்தையிலும் மேம்பட்டவராக இருந்தார். சிறந்த தேர் ஓட்டும் வீரராகவும் இருந்தார். உண்மையில் காலத்தை தன்வசப்படுத்தி 3 உலகிற்கும் தலைவராக இருந்தார். அதனால்தான் சிறந்த தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட ராமரை வெல்ல இயலவில்லை. ராமரின் நற்குணத்தை தொடர்ந்து கேட்பவர்களுக்கும் பரப்புபவர்களுக்கும் நற்கதி கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.
கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.